இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று ஆண்டின் பொது காலம் 17ஆம் வாரத்தை தொடங்குகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 17வது வாரம். இன்று அனைத்து வாசகங்களுமே நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்க வேண்டும். வாழ்வின் அனைத்து தருணங்களிலுமே இயேசுவோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தேவை ஜெபம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே சிறப்பாக ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை அடிப்படையாக வைத்துத்தான் அனைத்து வாசகங்களுமே அமைந்திருக்கிறது. எனவே இந்த புதிய வாரத்தை இறை பிரசன்னத்தோடு தொடங்குவோம், இறை நம்பிக்கையோடு தொடங்குவோம். வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் திருப்பலியை முழுமையாக காண்பது நல்லது. எனவே இந்த கடன் திருநாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லுவோம். நல்ல முறையில் ஜெபித்து இந்த வாரத்தை தொடங்க முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, சிறப்பாக இதோ இந்த இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நான் உங்களிடத்திலே பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே ஜெபத்தை பற்றியே இருக்கிறது. ஜெபம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஜெபம் தான் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்துகிறது. ஜெபம் இல்லை என்றால் நாம் அந்நியரை போன்று கடவுளோடு இருப்போம் என்ற நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக முதல் வாசகமானது தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 20 - 32 முடிய பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஜெபத்துக்கு ஒரு பெரிய உதாரணமாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் கடவுள்கிட்ட பயந்து பயந்து ஜெபிக்கிறாரு. ஆனா அவர் ஜெபிக்க உரையாட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கான்பிடென்ட் வருது. ஏன் கடவுள்கிட்ட நான் உரிமையா கேட்கிறேன், நான் இது கேட்பேன், அவர் எனக்கு கொடுப்பாரு. முறை தொடங்குறாரு, தயங்கி என்ன கடவுள் எப்படி கோபத்துல இருக்கிறாரே, செய்வாரா செய்ய மாட்டாருன்னு தொடக்கத்துல தயக்கத்துல தொடங்குன அந்த ஜபம் அப்படி கடைசியில உரையாடலா மாறிடுச்சு. ஏன் கடவுள் நான் உரிமையா கேட்கிறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. நான் இன்னும் பயப்படல, நான் உங்கள்கிட்ட உரிமையை தான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளை என்ற உரிமையோடு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த ஒரு டயலாக் நான் படிக்கும் பொழுது அவ்வளவு அருமையா இருக்கிறது. இதுதான் ஜெபம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் சீதோம் கொமோராவை கடவுள் அழிக்க போறாருன்னு கேள்விப்படுறாரு. கடவுள்கிட்ட அவரு ஜெபிக்கிறார். ஆபிரகாம் போயிட்டு, ஆண்டவரே ஏன் அழிக்க போறீங்க? ஒருவேளை அந்த நகரத்துல 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க எல்லாரையும் அழிக்கும் போது அந்த 5 நீதிமான்களும் அழிந்து விடுவாங்களே, அது நல்லது இல்லையே அப்படின்னு கேட்கிறப்போ கடவுள் சொல்றார், ஒருவேளை 50 நீதிமான்களை நான் கண்டால் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படியே அப்ப அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அப்ப ஆண்டவரே, ஒருவேளை 5 பேர் குறைஞ்சிட்டா 45 பேர் இருந்தா அந்த நகரத்தை நீ அழிக்காம இருப்பியா? உடனே கடவுள் சொல்றாரு, அதில் 45 பேர் இருந்தால் கூட நான் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன், ஏன்னால் 45 பேரும் நீதிமான்களாச்சே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்னும் அவருக்கு துணிச்சல் அதிகமா வருது, தைரியம் வருது, உரையாடலாவே மாறுது. கடவுளே, ஒருவேளை இன்னும் அந்த 10 பேரும் போயிட்டாங்க, 40 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, 50 பேர்ல 40 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த 40 பேரை நீங்க நீதிமானா கண்டா அழிக்காம இருப்பீங்களான்னு கேட்கிறார். கடவுள் சொல்றாரு, 40 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். இப்படியே பாருங்க, அந்த ஜெபம் உரையாடலா மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப 30 பேர் இருந்தா 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 25 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 10 பேர் நீதிமான்களா இருந்தாக்கா அழிக்க மாட்டேன். பாருங்க, 50ல் ஆரம்பிச்சு 10ல் முடிக்கிறாரு. அது வரைக்கும் உரையாடல் ஜபமா போய்கிட்டே இருக்குது. பாருங்க, 10 பேர் நீதிமான்களா இருந்தா அழிக்க மாட்டேன்ல அப்படின்னு அந்த ஒரு உரையாடல் பாருங்க. இதுதான் ஜபம். அந்த ஆபிரகாம் கடவுள்கிட்ட வேண்டுறாரு, வேண்டிட்டு சொல்றாரு, இதை அழிக்காதீங்க, சீதோம் குமரை அழிக்காதீங்க, நான் தாழ்மையோடு வேண்ட நீதிமன்றங்கள் அதில் ஒரு சிலர் இருப்பாங்க, அதற்காக அதன் பொருட்டாவது நீங்க அழிக்காம இருப்பீங்கன்னு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தின் மூலமாக வெற்றியை காண்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தை தொடர்ந்து வருகிற திருப்பாடல் 138 கூட இந்த கருத்தை தான் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் மன்றாடினேன், நீர் எனக்கு செவிசாய்த்தீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய ஜெப உணர்வை சொல்லுகிறார். நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என்னுடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது, அவர் எனக்கு செவி சாய்க்கிறார் என்ற ஜபத்தினுடைய உச்ச கட்டத்தை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாகவே கூறுகிறார்.
இதை தொடர்ந்து வருகிற 2ஆம் வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11-14 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12-14 வசனங்களை நாம் படிக்கிற பொழுது தூய பவுல் கொலோசிய நகர மக்களுக்கு சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நாம் பாவத்திலிருந்து மீண்டு விட்டோம், நமது பாவங்களுக்காக இயேசுவே தன் உயிரை கொடுத்து இருக்கிறார், நாம் இனி அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இல்லாமல் திரும்பி வாருங்கள், இயேசுவோடு இணக்கமாக உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பாவம் என்பது இயேசுவுக்கும் கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவுக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது. அந்த தடையை உடைக்க செபியுங்கள் என்ற ஒரு கருத்தை தான் 2ஆம் வாசக தூய பவுல் கூற கொலோசிய நகர மக்களுக்கு அழகாகவே கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து வருகிற இன்றைய மன்னாவினுடைய நற்செய்தியானது லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1-10 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் வாசிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு உன்னதமான செய்தி, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுகிட்ட போய் கேட்கிறாங்க, நான் எப்படி ஜெபிப்பது? அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை எல்லாம் இந்த பகுதியிலே சிறப்பாக லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1-13 முடிய பகுதிகளிலே விளக்கமாகவே பேச ஆரம்பிக்கிறார். இவ்வாறு நீங்கள் ஜெபியுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்களுக்கு அன்றாட உணவை இன்று தாரும் என்ற ஒரு ஜெபத்தை தெளிவாகவே சீடர்களுக்கு சொல்றார். இதுதாங்க ஜெபம், இப்படி ஜெபியுங்க, இப்படி ஜெபிப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்ற ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை இயேசு சொல்றாரு. இது சொல்லிட்டு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றார். உதாரணமாக ஒரு விதவை பெண் நீதிக்காக ஒரு நேர்மையற்ற ஒரு தலைவன்கிட்ட போறாங்க, இரக்கமில்லாத ஒரு மனுஷங்கிட்ட போறாங்க, போய் நீதி கேட்கிறாங்க. அந்த மனுஷன் யாரு மேலே இறக்கப்படுறது கிடையாது, யார் என்ன ஒன்று சொன்னாலும் அவரு எதையுமே பொருட்படுத்துறது கிடையாது. இரக்கமில்லாத அந்த நீதிமான்கிட்ட போயிட்டு ஒரு விதவை கேட்கிறாங்க, எனக்கு நீதி வேணும். இரவு நேரத்தில் போய் தட்டுறாங்க, அவர் எழுந்து வந்து பார்க்குறாரு, இல்லைம்மா நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டுறாங்க, என்னம்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற, போமா நான் காலையில பார்க்குறேம்மா அப்படிங்கிறாரு. இன்னும் திரும்ப தட்டுறாங்க, அவர் இறக்கமே படாதவர், நீதியே கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு தட்டுறாங்க. அவர் வெளியே வராரு, ஏம்மா என்னை இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறேன், என் பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மனைவியோட நான் இருக்கிறேன், போ வெளியே அப்படிங்கிறார். திரும்ப தட்டுறாங்க, ஐயோ இந்த பெண்ணோட ஒரு பெரிய தொந்தரவா இருக்குதே, போக மாட்டாங்க போல இருக்கு, சரி நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. பாருங்க பிரியமானவன், நீதியற்றவன் ஒரு நேர்மையற்ற ஒரு தலைவன்கிட்ட ஒரு விதவை போய் கேட்கிறாங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது அந்த தொல்லையின் பொருட்டாவது அந்த விதவைக்கு அவன் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு சொல்லுவான் என்று இயேசு சொல்றார். மீண்டுமாக அப்ப கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்றாரு. பாருங்க, இது எல்லாமே ஜெபத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. மீண்டுமாக இறுதியில் ஆண்டவர் இந்த நற்செய்தியில் அழகா சொல்லுவாரு. பாருங்க, ஒரு மகன் போயிட்டு தந்தை கிட்ட மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாரா? அப்ப பாருங்க, ஒரு மனிதனாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது உங்களை எல்லாம் படைத்த கடவுளாகிய நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேனா, உங்களுடைய தேவையில் உதவாமல் இருப்பேனா என்றெல்லாம் சொல்லுகிறார். இது எல்லாம் பார்க்கிறப்போ இந்த நற்செய்தி முழுவதுமே நம்ம ஜெபிக்கணும், கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். கேட்டால் கடவுள் எல்லாமே கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார், த பெஸ்டா கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 வாசகங்கள் அனைத்துமே திருப்பாடலோடு சேர்ந்து நமக்கு கூறுவது ஜெபியுங்கள். ஜெபம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த உறவை வளர்த்து கொள்ள பொழுதுதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நான் புதுசா ஒரு மனுஷனை பார்க்குறேன், முறை பேசிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு நான் பேசினா அந்த உறவு இருக்குமா, அந்த ஈடுபாடு? ஆனா அந்த நபர்கிட்ட நாள் பேசி 10 வருஷமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனா அந்த உறவு ரொம்ப ஆழமா இருக்கும், புரிதல் இருக்கும், ரொம்ப ஒரு இணக்கம் இருக்கும், உரிமை இருக்கும், எல்லாம் உரிமையை கேட்போம். அப்ப இயேசுவுக்கும் எனக்கும் அந்த உறவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜெபம் இருந்துச்சு சொன்னா அது இணக்கமா இருக்கும், உரிமையா இருக்கும். ஏன் கடவுள் எனக்கு கொடுப்பார், ஏன் இயேசு எனக்கு கொடுப்பாருன்னு உரிமையா கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் உள்ளம் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அதோடு 2வதாக இந்த நற்செய்தியின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை, தொடர்ந்து ஜெபிக்கணும்.
ஒரு நாள் ஜெபிச்சேன் விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து எப்படி அந்த விதவை பெண்ணு அந்த நீதியற்ற தலைவங்கிட்ட போயிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களோ, அதே போல இயேசுகிட்ட நம்ம தொடர்ந்து கேட்கணுங்க. ஒரு நாள் கேட்டு, ஏன் நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் வச்சேனே அதுல கோயில நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு போகணும், ஜெபிக்கணும். அப்ப தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தாக்கா நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்னடா என் மகன் இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு, பெஸ்டா கொடுப்பாரு. இறுதியாக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நான் இயேசுவோடு நெருக்கமாக இருப்பதற்கு, அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னிடத்தில் இந்த ஜெப உணர்வு இருக்க வேண்டும். ஜெப உணர்வு இருக்கின்ற பொழுது கேட்பது கிடைக்கும், தேடுவது கண்டடைவோம், தட்டும் பொழுது நமக்கு கதவுகள் திறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கேட்பதை கடவுள் கொடுப்பார். நம்ம ஒரு பொருளை தேடணும்னா, ஏன் நிம்மதி தேடுறேன், அன்பை தேடுறனா, அந்த அன்பை நிம்மதியை நம் காணாம போன பொருளை கிடைக்க செய்வார். நான் தட்டுறேன், ஆண்டவரே கேளுங்கன்னு கேட்பார், திறப்பார், கதவை திறப்பார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய சிறப்பாக ஆண்டின் பொது காலம் 17வது வாரத்திலே அனைத்து வாசகங்களின்படி நாம் ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். எல்லா தருணத்திலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக வாழ என்னால் முடியுமா? இயேசு ஜெபித்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணக தந்தையினுடைய ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த விதவை பெண்ணுடைய ஊமையை சொல்லியிருக்கிறார். கேட்பதை எல்லாம் நான் பெஸ்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை கிட்ட போய் மகன் மீனை கேட்டா பாம்பு கொடுப்பாரா? பாருங்க, உங்க மனுஷன் இப்படி செய்யும் பொழுது உங்களெல்லாம் படைச்ச கடவுள் எப்படி செய்வேன் என்ற ஒரு உணர்வை கொடுக்கிறார். இதையெல்லாம் உள்வாங்கியவர்களாக ஜெபத்தின் மூலமாக உறவை இயேசுவோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு உரிமையோடு, விருப்பத்தோடு, அன்போடு இயேசுவோடு இணைந்து பயணித்து வாழ்வின் அனைத்தையும் பெற்று மகிழ்ந்திருக்க சிறப்பாக இந்த வாரத்தை நாம் சிறப்பாக இறைவனோடு இணைந்து தொடங்குவோம். இப்பொழுது கண்களை மூடி இந்த வாரத்தையும் இந்த நாளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ சிறப்பாக இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஒரு மன்னாவாக கொடுத்திருக்கிறேன். சிறப்பாக இதோ இந்த நேரத்திலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரத்தில் இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் திட்டங்களையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திடணும். என்ன செய்கிறார்களோ, என்ன நினைக்கிறார்களோ அதை எல்லாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பை கொடும். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்க அவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற எல்லா திட்டங்களும் வெற்றிகரமாக நடக்க கிருபை செய்யும். குடும்பத்திலே கடன் பிரச்சனை, வறுமை, வியாதி, நிம்மதி இல்லாத ஒரு நிலை எல்லாம் மாற்றி நீரே அவர்களுக்கு நிம்மதியை, நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், இளம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும், திருமண தடையில் இருப்பவர்கள் தடைகள் நீங்கி நல்ல திருமண வரன் அமையவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவும், உழைக்க மனம் இல்லாதவர்கள் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து உழைப்பின் மூலமாக குடும்பத்தை சீரோடு நடத்த ஆற்றல் கொடுப்பீராக. உழைக்கிற எல்லா விதமான வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் செல்வங்களையும் கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி.